குட் மார்னிங். ஒரு கல்யாண மேடையில் ஒரு மாப்பிள்ளையும் பொண்ணும் உட்காந்துட்டு இருந்தாங்க. உட்காந்துட்டு உடனே மாப்பிள்ளை சொன்னார், பொண்ணை பார்த்து, இந்த பக்கம் ஒரு எலி போச்சு அப்படின்னு சொன்னார். உடனே அவங்க சொன்னாங்க, ஆமாம்மா எலி போச்சு, ஆனால் இந்த பக்கம் போல, அந்த பக்கம் தான் போச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. மாப்பிள்ளை சொன்னார், இல்லை இல்லை இந்த பக்கம் தான் போச்சு அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இல்லை இந்த பக்கம். இப்படியே வாக்குவாதம் ஆகி லாஸ்ட்ல அந்த திருமணமே முறிஞ்சு போனது. வாக்குவாதங்கள் எப்பவுமே தீர்வாகாது. நம்ம விட்டு கொடுத்து போகிற பொழுதுதான் எல்லாவற்றையுமே நாம பெற்றுக்கொள்ள முடியும். பைபிள்ல கூட 2 பேர் இருந்தாங்க, ஆபிரகாம் லோத் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேரும் ஒரு பட்டணத்துல இருந்தாங்க. ஆபிரகாமுக்கு நிறைய ஆடு மாடுகள் இருந்தது, லோத்துக்கும் நிறைய ஆடு மாடுகள் இருந்தது. அந்த தேசத்துல அவங்களுடைய ஆடு மாடுகள் பெருக்கம் அதிகமா இருந்ததுனால அவங்களால இருக்க முடியல. லோத்து சொன்னாரு ஆபிரகாமை பார்த்து, உங்களுக்கும் ஆடு மாடுகள் பெருக்கமா இருக்கு, எங்களுக்கும் இருக்கு, நம்ம 2 பேரும் பிரிந்து போகலாம். ஏன்னா உங்க மேய்ப்பர்களுக்கும் எங்க மேய்ப்பர்களுக்கும் அடிக்கடி வாக்குவாதம் வருது, அதனால நம்ம பிரிந்து போலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஆபிரகாம் சொன்னாரு, சரி நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன், நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் முதல் சாய்ஸ் விட்டு கொடுத்து லோத்துக்கு சொன்னார். உடனே லோத்து சொன்னாரு, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதிரே இருந்த ஒரு நல்ல செழிப்பான பட்டணத்துக்கு போயிட்டார். ஆபிரகாம் தனித்து இருந்தார். ஆபிரகாம் அதன் பிறகு ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து கேட்டாரு, நீ எவ்வளவு தூரம் நீ பார்க்கிறியோ அவ்வளவு தூரத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நீ எவ்வளவு தூரம் உன் கண்கள் பார்க்கிறதோ அவ்வளவையும் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அதோட நிறுத்தல, நீ எந்த மட்டும் நடந்து திரிகிறியோ, நீ எவ்வளவு நீள அகலம் நடந்து திரிகிறியோ அவ்வளவு பூமியோ நான் உனக்கு சொந்தமா நான் உனக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்ல, உனக்கு அதை கொடுத்தேன் என்று சொல்லி சுதந்திரமா கொடுத்தார். விட்டு கொடுத்தது நிமித்தமாக ஆபிரகாம் கர்த்தர் அபரிமிதமாய் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நீங்க கூட ஒருவேளை நான் இதெல்லாம் விட்டு கொடுத்துட்டேனே, எனக்கு ஒண்ணுமே இல்லையேன்னு சொல்லி நீங்க கவலைப்படுகிறவர்களாக இருக்கலாம். விட்டு கொடுத்தவர்கள் ஒருபோதும் கெட்டு போனதாக இல்லவே இல்லை. நீங்க விட்டு கொடுங்க. கர்த்தர் உங்களை விட்டு கொடுத்ததற்கு அதிகமாக பல மடங்காய் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். Have a nice day. Jesus loves you.